ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பியிலேருந்து செக்ஷன் கண்ட்ரோலருக்கான டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை நம்ம ஏற்கனவே ஷார்ட் நோட்டீஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருந்தோம். இப்போ வந்து ஃபுல் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேக்கன்சிஸ், சேலரி, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்பிரன்ஸ் இன்ஃபோ சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் ஆஸ்பிரன்ஸ் இன்ஃபோன்னு டைப் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்க்கு கீழே ஆர்ஆர்பியிலேருந்து செக்ஷன் கண்ட்ரோலருக்கான டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் இது. இதில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் வந்து 15/7 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து 14th August. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். விண்டோ கரெக்ஷனுக்கு தனியாக டேட் கொடுத்துருக்காங்க. 17th Augustலேருந்து 26th August வரைக்கும் உங்களுக்கான விண்டோ கரெக்ஷனுக்கான டைமு. ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு அப்ளிகேஷனில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். சேலரி வந்து இனிஷியல் பே வந்து 35,400. அது போக மற்ற அலவன்சஸ் எல்லாமே சேர்ந்து வரும். 20 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். கவர்மெண்ட் ரூல்ஸ் படி உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் இருக்கும். டோட்டலாக வந்து 119 வேக்கன்சிஸ் இருக்குது. ரிலாக்ஸேஷன்ஸ் பொறுத்தவரை ஓபிசிக்கு வந்து 3 years, SC/STக்கு வந்து 5 years கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு அந்தந்த கேட்டகரி வைஸ் பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்குமே அதே மாதிரி கேட்டகரி வைஸ் வந்து ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. மினிமமாக 10 years கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமமாக 15 years வரைக்கும் SC/STக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதே விடோவாக இருக்கீங்க இல்லை செப்பரேட்டடாக இருக்கீங்க அப்படின்னா அந்த விமனுக்கு வந்து 40 years வரைக்கும் உங்களுக்கான ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. குவாலிஃபிகேஷன் வந்து எனி டிகிரி தான். ஸோ ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அஃபிஷியல் வெப்சைட்ஸ் வந்து இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் வந்து வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடுக்கு வந்து சென்னை ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட் இருக்குது. ஸோ அதில் போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஹவு டு அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். வேலிடான மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் வச்சு க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து OTP வரும். ஸோ அதை வச்சு லாகின் பண்ணி அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது லைவ் ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ண சொல்லியிருப்பாங்க. நாட் ரெக்வயர்ட் டு அப்லோட் ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஃபோட்டோகிராஃப். அதாவது நீங்கள் பழைய ஃபோட்டோ உங்களோட ஏற்கனவே நீங்கள் எடுத்து வச்சுருக்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை. லைவ் ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ணால் போதும். அதோட மேண்டட்ரி ஸ்கேண்டு டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. என்னென்ன வச்சுருக்கணும் அப்ளை பண்ணும்போது, ஃபஸ்ட்டு சைன் வச்சுருக்கணும். உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த சைன் பார்த்திங்கன்னா பிளாக் பெனில் இருக்கணும், அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதோட டைமென்ஷன்ஸ் என்ன, எவ்வளோ MBயில் இருக்கணும், எவ்வளோ KBயில் இருக்கணும், எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் கிளியராக இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஃபுல்லாக ரீட் பண்ணி நீங்கள் அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பேமெண்ட் இருக்குது. மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து ஆன்லைன் தான். ஸோ ஆன்லைனில் மட்டும்தான் ஃபீஸ் பேமெண்ட் பண்ண முடியும். இன்டர்நெட் பேங்கிங் ஒரு டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இல்லைனா UPI யூஸ் பண்ணி பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 500 rupees வந்து எல்லாருமே பே பண்ணணும். இதே SC/ST, ஃபீமேலு, டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 250 பே பண்ணால் போதும். அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது CBT எக்ஸாம் இருக்கும். அதை எழுதும்போது உங்களுக்கு வந்து 400 rupees வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. மற்ற கேட்டகரிக்கு வந்து 250 rupees அப்படியே வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு அந்த CBT எக்ஸாம் வந்து கண்டிப்பாக எழுதணும். நீங்கள் அட்டன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகும். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து 4 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு CBT எக்ஸாம், அடுத்து CBAT, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், லாஸ்ட்டாக வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ மொத்தம் வந்து 4 ப்ராசஸ் இருக்குது. CBT வந்து 120 minutesக்கு எக்ஸாம் நடக்கும். 100 questions இருக்குது. அதில் வந்து 1/3 வந்து நெகட்டிவ் மார்க்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க CBAT நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்து போவாங்க. அந்த CBT எக்ஸாமுக்கான சிலபஸுமே கொடுத்துருக்காங்க. அனலிட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், லாஜிக்கல் அண்ட் மென்டல் ரீசனிங் இதெல்லாமே தான் வந்து இதோட சிலபஸ்ஸு. ஸோ இது வந்து அனலிட்டிக்ஸில் வந்து 60 marksக்கு கேட்பாங்க, லாஜிக்கலில் 20 marks, மென்டல் ரீசனிங்கில் 20 marks. ஸோ டோட்டலாக வந்து 100 questions இருக்கும். ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றது நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து CBAT, இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க CBAT எக்ஸாமுக்கு வந்து போவாங்க. அது வந்து எய்தர் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதில் கிளியர் ஆகிறவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், லாஸ்ட்டாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த 4 ப்ராசஸ் தான். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஆர்ஆர்பிஏவே காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. காலையில் 10 AM - 5 PM வரைக்கும் ஒர்க்கிங் டேஸில் எல்லாமே அவங்க வந்து கால் எடுப்பாங்க. ஸோ அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட கேட்கலாம்.
முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்தது எல்லாமே சொல்லிட்டேன். இது போக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எப்படி அப்ளை பண்ண தெரியலனா ஹவு டு அப்ளைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கும் வீடியோ போடுறேன். நோட்டிஃபிகேஷனில் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு ஒரு காலம் இருக்குது. ஸோ அதில் எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக தரவாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஆர்ஆர்பியில் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.